நமது சனாதன தர்மத்தில் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு வாகனம் உண்டு. அதில் மகாவிஷ்ணுவின் வாகனம்தான் கருடன். மகாவிஷ்ணு வாசம் செய்யும் வைகுண்டத்தில் அவருக்கு எப்பொழுதும் தொண்டு செய்வதை தங்கள் வாழ்வாக்கிக் கொண்டவர்களை நித்திய சூரிகள் என்று குறிப்பிடுவர். அத்தகையவர்களில் முக்கியமானவர்தான் கருடன். இவர் திருமாலுக்கு வாகனமாகவும் கொடி சின்னமாகவும் இருந்து திருத்தொண்டு செய்து வருகிறார். எனவே இவர் பெரிய திருவடி என்றும் போற்றப்படுகிறார். கருடன் மங்கள வடிவனன். வானத்தில் கருடன் வட்டமிடுவதும் கத்துவதும் நல்ல சகுனமாக கருதப்படுகிறது. கோயிலில் கும்பாபிஷேகம், யாகம், சிறப்பு வழிபாடுகள் நடக்கும்போது கோயிலுக்கு நேர்மேலே கருடன் வட்டமிடுவதை இன்னைக்கும் நம்ம காணலாம். கருடனுக்கு வேறு பல பெயர்களும் உள்ளன. அதில் வேதஸ்வரூபி என்ற பெயரும் ஒன்று. வேதஸ்வரூபியாக இருப்பதனால் கும்பாபிஷேகம் நடைபெறும் இடத்திற்கு சென்று வேதங்களை சரிவர பாராயணம் செய்கிறார்களா என பார்ப்பதாகவும் ஒரு ஐதீகம் உண்டு. அவ்வளவு எளிதில் எல்லோரும் கருட தரிசனம் பெற முடியாது. நமது காரியம் வெற்றி பெறும் என்று இருந்தால்தான் மகாவிஷ்ணுவாகிய ஸ்ரீ நாராயணன் கருட தரிசனம் கிடைக்கச் செய்வார். இல்லையெனில் கருட தரிசனம் கிட்டாது. கருட தரிசனம் செய்வது பெருமாளே நேரில் வந்து நமக்கு வெற்றி வாழ்த்து சொல்வதற்கு சமமாகும். ஆயிரம் சுபசகுனங்கள் இருந்தாலும் அவை எல்லாம் ஒரு கருட தரிசனத்திற்கு ஈடாகாது. தன் நிகரற்றதுதான் கருட தரிசனம். கெட்ட சகுனங்கள், எதிர்மறை எண்ணங்கள் அனைத்துமே கருட தரிசனத்தால் சூரியனை கண்ட பனி போல பறந்தோடிவிடும். பறவைகளில் நான் கருடன் என்று கருடனை பற்றி பகவான் கிருஷ்ணர் தமது பகவத்கீதையில் கூறியுள்ளார். அழகிய கருட பகவானின் தரிசனத்தை கண்டாலே உள்ளத்தில் உற்சாகமும் ஊக்கமும் உண்டாவதை நிதர்சனமாக நாம் உணரலாம். எதிரிகளை முறியடிக்கின்ற நேர்மறையான அதிர்வலைகளை கருட தரிசனம் தருகிறது. கருட தரிசனம் சிறந்த சமயோஜித புத்தியையும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல எண்ணங்களையும் அளிக்க வல்லது. கருட தரிசனம் எந்த தினத்தில் காணுகிறோமோ அந்த தினத்திற்கென்று பலன்கள் உண்டு. ஞாயிறன்று நாம் கருடனை தரிசித்தால் நோய் அகலும். திங்களன்று தரிசனம் செய்தால் குடும்ப நலம் நன்றாக இருக்கும். செவ்வாய் அன்று தரிசனம் செய்வதால் தைரியம் கிடைக்கும். புதனன்று தரிசனம் செய்வதால் எதிரிகள் ஒழிவார்கள். வியாழனன்று தரிசனம் செய்தால் நீண்ட ஆயுள் கிடைக்கும். வெள்ளி அன்று தரிசனம் செய்தால் பணவரவு கிடைக்கும். சனி அன்று தரிசனம் செய்தால் நற்கதி கிடைக்கும். இவ்வாறு ஒவ்வொரு நாளுக்கும் கருடனை பார்க்கும்போது ஒரு பலன் இருக்குது என்பதை தெரியாமையே நம்ம பல பேர் கருட தரிசனம் பண்ணியிருப்போம். இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல விஷயத்தையும் நம்ம இந்த பதிவில் பார்த்தோம். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இந்த பதிவு மற்றவங்களுக்கும் சென்றடைகிறது ஒரு நல்ல விஷயந்தான். அதனால் இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க. நன்றி. வாழ்க வளமுடன். பெருமாள் பெரிய திருவடி என்கிற கருட சேவையிலே ஆரோகணித்து வருகிறார். எத்தனையோ வாகனங்கள் எம்பெருமானுக்கு இருந்தாலும் கருட வாகனம் மிக முக்கியமான வாகனம். அத்தியூரான் பிள்ளையூர்வான் என்கிறே சொல். அத்தியூரான்னா அத்தியூரில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள். காஞ்சிபுரத்துக்கு அத்தியூர்னு பேர். அந்த அத்தியூரான் என்ன பண்ணுறார்? புள்ளை ஊர்வான். புல் என்கிற பட்சி மேலே ஏறி செல்லுவார். அப்படி அத்தியூரான் புள்ளை ஊர்வான். அணிமணியின் துத்திசேர் நாகத்தின் மேல் துயில்வான். முத்தி மறையாவான் மாகடல் நஞ்சுண்டான் தனக்கும் இறையாவான் எங்கள் பிரான் என்கிறார் ஆழ்வார். அப்படி கருடன் மேலே ஏறி கருட சேவையாக அந்த உற்சவம் மிக விசேஷமாக நடக்கிறது. ஒரு வசனம் சொல்லுவா, 50 மைலுக்குள்ளே எங்கே கருட சேவை நடந்தாலும் போய் சேவிக்கணுமா, அவ்வளோ புண்ணியம். ஆகையினால 50 மைல் விஸ்தீர்ணத்துக்குள்ளே கருட சேவை நடந்தால் நம்ம போய் சேவிச்சாகணும். அப்படி அந்த கருட வாகனத்திலே பகு பிரகாரமாக பிரகாரம் விசேஷமாக 2 கொடைகளை சேர்த்துண்டு அழகாக எழுந்தருளினார். ஒரு ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் என்பது காலத்தால் சேதமடைந்த கோவில்கள், அதில் உள்ள சன்னதிகள், மண்டபங்கள் இவற்றையெல்லாம் திருப்பணிகள் மூலம் சீரமைக்கப்பட்டு அந்த கோவிலில் தெய்வீக சக்தி நிலைபெற செய்யும் வழிபாட்டு முறையே கும்பாபிஷேகம். அந்த தருணத்தில் கருட பகவான் துல்லியமாக நிச்சயமாக வருகின்றார். இது எப்படி சாத்தியம்? ஆன்மீக உலகில் அது ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி. ஒரு கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்கின்றது என்ற செய்தி வந்தால் அந்த இடத்தில் பக்தர்கள் பெருமளவில் கூடுகின்றார்கள். மேலும் இந்த நிகழ்வில் கருடன் வருகின்றது. அதுவும் துல்லியமாக கோபுரத்தின் மேலே கும்பகலசத்தில் தீர்த்த தண்ணீர் ஊற்றுவதற்கு தயார் நிலையில் இருக்கும்போது கருடன் வருகின்றார். இந்த நிகழ்வு எப்படி நடக்கின்றது? காலம் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆலயங்களும் இயற்கையாகவே சேதமடையும். ஆகம நூல்கள் அதற்கு பதில் கூறுகின்றன. மூலஸ்தான சக்தி மங்காதிருக்க 12 வருடங்களுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும். இதற்காகவே இந்த
மாபெரும் ஆன்மீக திருவிழா. ஆலயங்கள் காலப்போக்கில் சக்தியை குறைக்கும் வாய்ப்புள்ளது என்பதால் அந்த தெய்வ சக்தியை மீண்டும் நிறுத்த 12 வருடங்களுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்யப்படுகின்றது. சில ஆலயங்களுக்கு 24 வருடங்கள், 48 வருடங்கள் என்று மாறுபடும். இது தெய்வம் புதுப்பிக்கப்படும் நிகழ்வு என்றே நம் பண்டைய ஆகம நூல்கள் கூறுகின்றன. ஒரு கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்கின்றது என்றால் அது வெறும் கல் கட்டிடம் அல்ல, ஆன்மா பெற்ற தெய்வ ஆலயம் என்று அர்த்தம். அந்த தருணத்தில் சுவாமி கருட வாகனத்தில் ஏறி அந்த கோவிலில் புது உயிர் புகுத்துகிறார் என்று நம் ஞானிகள் சொல்லியுள்ளனர். ஆம், ஆழ்வார்கள், ஞானிகள், அக்கால சித்தர்கள் இவர்களெல்லாம் சொல்வது உண்டு. கும்பாபிஷேகத்தின் போது யாகசாலை சுடர்விட வேத விற்பனர்கள் பழமையான 4 வேதங்களை சொல்லும்போது கருடன் துல்லியமாக சரியான நேரத்திற்கு அந்த கோவிலின் அருகில் வந்து மேலே வட்டமிடும். அந்த காட்சி பார்ப்பதற்கு மெய்சிலிர்க்க வைக்கும். அந்த கருடனின் வருகை அன்றாட கண்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் கும்பாபிஷேகம் அன்று யாகசாலையில் உச்சரிக்கப்படும் வேத மந்திரங்களால் அவர் வரவேற்கப்படுகின்றார். கும்பாபிஷேகம் என்பது ஒரு கோவிலுக்கு உண்மையான உயிர் புகுத்தும் நிகழ்வாகும். அந்த வகையில் கருட பகவானை வரவழைக்கவும் மூலசக்திக்காகவும் யாகசாலையில் வேத விற்பனர்கள் ஒரே சொரூபமாக உச்சரிக்கும் சமஸ்கிருத வேத மந்திரம் ஒன்று உள்ளது. அது இதுதான். இந்த மந்திரம் கருடனுக்கே உரியது. அவர் விஷ்ணுவின் சேனாதிபதியாக கும்பாபிஷேக காலத்தில் அந்த தெய்வத்திற்கு உயிர் வழங்கும் சக்தியை கொண்டு வருகிறார் என்று நம்பப்படுகின்றது. இதனால் தான் கருடனுக்கே தனியாக கலச பூஜை நடைபெறுகின்றது. இப்போது தீர்த்தம் நிரம்பிய கலசங்களில் தெய்வ சக்திகள் நிலைநிறுத்தப்படுகின்றது. இவை மூல விக்கிரகங்களை தீட்டும் தீர்த்தமாக மாறுகின்றன. அந்த தீர்த்த ஊர்வலம் பக்தர்களும் தேவதைகளும் இணையும் ஒரு பரவசமான தருணம். அந்த தருணத்தில் தான் கருடன் வருகின்றார். மேக வடிவில், ஒளி வடிவில் அந்த இடத்தில் தனது சந்நிதியை ஏற்படுத்துகின்றார். இதுதான் மகா தரிசனம். கருடன் கொண்டு வந்த தீர்த்த சக்தி தெய்வத்தின் மீது ஊற்றப்படுகின்றது. இதை மூலஸ்தான ஜீவனாடி என்று ஆகமம் கூறுகின்றது. கருடன் என்பது ஒரு வாகனம் அல்ல, ஒரு ஜீவ சக்தி. அவர் வேதம் சுருங்கிய வடிவம், வேதாதி விக்கிரக கருடன் என்று பாகவதம் கூறுகின்றது. அவரது வருகை கும்பாபிஷேகத்தில் சப்தம், தூசுகள், ஒளி, புயல் என்று மக்களால் உணரக்கூடியது. ஒரு ஆலயம் உயிர் பெறும் தருணம்தான் கும்பாபிஷேகம். கருடன் வருகிறான் என்பதே அந்த தெய்வ சந்நிதியில் சக்தி நிலை பெற்றுவிட்டது என்பதற்கான ஆன்மீக முத்திரை. கருடன் தரையில் இறங்கிய அந்த இடத்தில் விஷ்ணுவின் சந்நிதி ஏற்படுவதாகவும் நம்பப்படுகின்றது. தெய்வத்தின் கருணை அந்த தருணத்தில் மீண்டும் புதுப்பிக்கப்படுகின்றது. இதையே புனர்ஜன்மம் என சில சைவ மரபுகள் அழைக்கின்றன. இந்த அனைத்து நிகழ்வுகளும் கருடனின் வருகையும் வேதம் மற்றும் யாகத்தின் சக்தியும் ஒரு கோவிலுக்கு உண்மையான உயிர் புகுத்தும் நிகழ்வாகும். இதுதான் நம் தமிழர் ஆன்மீக அறிவின் ஆழம். கும்பாபிஷேகத்தில் கருடன் வருகிறார். இது ஐதீகம் மட்டுமல்ல, அனுபவிக்கும் ஆத்மாக்களுக்கு உண்மை. இந்த உலகத்தில் கும்பாபிஷேகம் என்பது தர்மத்தின் மூலமாய் தெய்வ சக்தியை மீண்டும் நிறுத்தும் ஒரு நிகழ்வு. அந்த தருணத்தில் கருட பகவான் நிச்சயமாக வருகிறார். ஆன்மீக உலகில் அது ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி.